सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। இன்னைக்கு படிச்சு முடிக்க வேண்டியது நிகித்தாபியாம் நட்சத்திராந்தியா நானிகாசன வாதாபியாம் திஷ்டாம் விச்சேத கைதிக்கு ஏககாலம் தரே பைக்கம் ந பிரபத்யேத உத்தரம் ஐக்கிய பிரகத்தோகி இதர விதேசத்து சத்தியதி. இதெல்லாம் அத்தியாசங்களுக்கு நியமங்கள் இருக்கின்றது. ஞானாபியாசனம் பற்றி ஏவம் சரியதே ஏகவாரம் द्विवारं वा भिन्नीत परहंसः तेन तेन प्रकारेण ज्ञानाभ्यासी भवेत् तदा. एवं सति ज्ञानदण्ड शास्त्रदण्डयोः यत् तारतम्यम् उत्तमाधमस्वरूपं तदिदम् अवगत्य उत्तमं ज्ञानदण्डं यो धारयति स एव मुख्यपरमहंसः इत्यवगन्तव्यम्. இதெல்லாம் எதுக்கு சொல்றதுன்னா ஞானதண்டம் காஷ்டதண்டம் ரெண்டு இருக்கு. அது ஞானதண்டம் தான் முக்கியம். ஞானாத்மக தண்டம் அது கிடையாதுன்னா காஷ்டம், அது சூதனம் பண்றதுதான் காஷ்டம் தெரிய வச்சிருக்கு. இப்போ இந்த ஞானதண்டத்தை யாரு இருக்கின்றாரோ அவர் தான் முக்கிய பரமஹம்சர் இத்தியவகந்தது. நனு அமுக்கிய பரமஹம்சாஸ்து நனு அமுக்கிய பரமஹம்சஸ்ய அஸ்து ஞானதண்டः மா பூத் காஷ்டதண்டनिर्बन्धः इतरापि चर्चा कीदृशी आह आशांबरो निर्नमस्कारो न प्रधाकारो न निंदा न सुधरी यादृच्छिको भवेत्. वित्तुर्न आवाहनं न विसर्जनं न मंत्रं न ध्यानं न स्नोपासनं न लक्ष्यं न च आलक्ष्यं न प्रथम न अप्रथम नाहं न त्वं न च सर्वं न च अनिषेधस्थितिरेव स भिक्षुः सौवर्णान्यैव परिग्रहे न लोकम नावलोकन इति இதுக்கு அர்த்தம் விசாரமா சொல்றார். ஆசாம்பரம் ஆசாம்பரோ நிர்நமஸ்காரோ ஆசாம்பராங்கிறது அர்த்தம் சொல்லுது. ஆசா திசா ஆசானா திக்கு அர்த்தம். ஆசாஹ திசா தாயேவ அம்பரம் வஸ்திரம் ஆச்சாதனம் எஸ்ய அசௌ ஆசாம்பர. இது திகம்பரம் இந்த ஜைனாவுக்கு நடுவில் ஒரு விபாகம் கூட இருக்கு. அதை பத்தி சொல்லல. இது வைதிக சன்னியாசியை பத்தி சொல்றது. ஆனா அவளுக்கு திகம்பரர் சேதாம்பரர் ரெண்டு விபாகமா இருக்கு. இப்ப நிறைய இங்க வந்துட்டு இருக்கேன். அவளெல்லாம் சேதாம்பரம் திகம்பரா வெளியே வரமாட்டேன். ஏன்னா திகம்பரமா இருக்கிறதுனால வஸ்திரம் கிடையாது. அதனால சுத்தி நடக்கிறது இல்லை, உள்ளுக்குள்ளதான் இருக்கும். ஆசாஹ திசா தாரேவ அம்பரம் வஸ்திரம் ஆச்சாதனம் எஸ்ய அசௌ ஆசாம்பர. यत्तु स्मृतिवचनम् ज्ञानोर्ध्वम् अथो नाभे अधिहाय एकमम्बरम् द्वितीयम् उत्तरं वास अधिहाय गृहान् अदेति पञ्चम अयोगीत. இப்போ எப்படின்னா வஸ்திரமே இல்லாம நடக்கிறது முக்கிய சன்னியாசம். இப்போ இவருடைய இருந்தார் இல்லையா சதாசிவ பிரம்மேந்திரன், அவருடைய சரித்திரம் அப்படிதான் தெரியுது. அது ஒரு ஸ்மிருதிவச்சனம் இருக்கிறார். வஸ்திரம் இருக்கணும்னு ஜானியோர் ஊர்வம் அதோ நாபேது நாசிக்கு கீழே ஜானுக்கு மேல அதுக்கு மேல அந்த மாதிரி வஸ்திரம் இருக்கணும். பரிதாய ஏகம் அம்பரம் ஒரு வஸ்திரம் அப்படி இருக்கின்ற திடீய இரண்டாவது வஸ்திரம் திடீய உத்தரம் வாச பரிதாய விகான் அதே விசாரணத்தை பண்ணணும். ஒரு ஸ்மிருதி வச்சனம் இருக்குன்னு கேட்டா அது அயோத்தி விஷயம். பரமஹம்சர் ஆகிறதுக்கு முன்னாடி அதைவ பூர்வம் தச்ச ந முக்கியம் அஸ்தி முக்கியோஸ்தி யுக்தம். இது முக்கியம் இல்லை அர்த்தம் என்னன்னு சொல்லியிருக்கு. எட்டு மிருத்யந்தரம் யோ பவே பூர்வ சன்னியாசி புண்ணியோவதி தர்மதோயதி தஸ்மை பிரணாம கர்த்தவியோ நேதராய கதாச்சனாஸ்தி சத்யாத்யா அந்நிய விஷயத்வான் அஸ்ய நமஸ்கார கர்த்தவியோஸ்தி. இது என்ன சொல்றது?
நிர்நமஸ்காரம் இருக்கு. அப்ப நமஸ்காரமே இருக்கு, இவர் நமஸ்காரமே பண்றது இல்லை சொல்றது. அப்ப நமஸ்காரம் பண்ணணும்னு ஸ்மிருதி இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா, அதுவும் யாரு யோகி இல்லையோ தத்துவ சாட்சா்காரத்துக்கு முன்னாடி இல்லை. என்ன ஸ்மிருதி? யோகவே பூர்வ சன்னியாசி துல்யோவை தர்மதோ எதி தஸ்மை பிரணாம கர்த்தவியோ நேதராஜ கதாச்சனாக இருக்கு. பூர்வ சன்னியாசினா பூர்வம் சன்னியாசியா இருந்தவர், இப்ப தத்துவஞானியா இருந்தாலும் பூர்வம் சன்னியாசியா இருந்தவர், சன்னியாசம் வாங்கிட்டு அப்புறம் தத்துவஞானம் வந்தவர். பூர்வ சன்னியாசி துல்யோவை தர்மதோ எதி, அன்னை மாதிரியே பிரம்ம சாட்சா்காரத்தோடு இருக்கிறவரா இருந்தால் தஸ்மை பிரணாம கர்த்தவியோ நேதராய கதாச்சனா, அவருக்கு பிரணாமம் பண்ணலாம், இன்னொருத்தருக்கு வேண்டாம் சொன்னால் அத்தியாப்தி அக்னிவிசேஷான்னா அத்திய நமஸ்கார கர்த்தவியோஸ்தி, அதுவும் பரமஹம்சனை பற்றி சொல்லல. ஏன்னா இன்னொருத்தரையும் பாவனை தானே நமஸ்காரம் பண்ண முடியும். அதனால பரமஹம்சனுக்கு எந்த வித நமஸ்காரமும் இல்லை. எனக்கு பிரம்மஜானம் இருக்கிற மாதிரி இவருக்கும் பிரம்மஜானம் இருக்கு, நினைச்சா போயிருக்கு. பிரம்மஜானம் இல்லை, எனக்கு பிரம்மஜானம் இருக்கு, அவருக்கும் இருக்கு இல்லையா, அதனால அவரே நமஸ்காரம் பண்ணலாம் நினைச்சுன்னா, நான் ஒருத்தர் பிரம்மஜானத்தோட இருக்கிறவர், இன்னொருத்தர் அவரு ரெண்டாவது இன்னொன்னு அது பரமார்த்தம் வந்துருக்குன்னா பிரம்மஜானம் இல்லை. அப்ப அதெல்லாம் அந்நியதரிசியா இருக்கிறவருக்கு தான். அதெல்லாம் லௌகிக சன்னியாச விஷயம். அப்படின்னா பிரம்மஜானத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி அனுஷ்டானங்கள் எல்லாமே விவிதிகா சன்னியாசிகளுக்கு அதெல்லாம் பரமஹம்ச சன்னியாசத்துக்கு இல்லை. பரமஹம்ச சன்னியாசம்னா வித்வத் சன்னியாசத்துக்கு அப்புறம் யோகியாரு அப்புறம் நிர்நமஸ்காரம். அதே பிராமண லட்சணே நிர்நமஸ்கார ஸ்துதிம் இத்தியாத்யாஹிதம் ஜயா. அப்புறம் ஆசாபரோ நிர்நமஸ்காரோ ந ஸ்வதாகாரோ ஸ்வதா 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 பித்ருகர்மா சொல்லுவாங்க, ஸ்வதான்னு ஒரு. அதுக்காக சொல்றார், ஜயா பிரயாகா தீர்த்தேஷு ஸ்வதாகாரியா பிராப்த ஸ்வதாகாரோ நசித்ததே. தீர்க்க கிடையாது. ஜயா பிரயாக இந்த மாதிரி புண்ணியஸ்தலங்கள்ல பிதிருஷ்டிராசம் அதுக்கு புண்ணியம் ஜாஸ்தி இருக்குன்னு சொல்றது. அதெல்லாம் ஸ்ரத்தா ஜாத்தியில் இருந்தவருக்கு இருக்கிறவருக்கு தான். ஸ்ரத்தா ஜாத்தின்னா கர்மவாதத்தும் இருக்கிறவருக்கு தான் சம்பந்தப்படுறது, ஞானிக்கு கிடையாது. பூர்வத்திர நிந்தா கர்வேத்யாதி வாக்கிய வாக்கிய பரைஹி கிருபையா ஆத்மவிந்தயா கிளேசோ நிவாதிதா அத்தது ஸ்வதர்த்ததே பரைஹே நிந்தா ஸ்துதி நிசித்தியதே ந சுதம் ந நிந்தான்னு இருக்கு. அதனுடைய வியாக்கியானம். இன்னொருத்தரே இந்த பண்றதோ ஸ்துதி பண்றதும் கிடையாது. யாதிருஷ்டிகத்துவம் அப்புறம் யாதிருஷ்டிகா பார்த்து இருக்கு. அதுக்கு அர்த்தம் சொல்ற, யாதிருஷ்டிகத்துவம் என்ன? யாதிருஷ்டிகத்துவம் நிர்பந்த ஆசித்து, கட்டுப்பாடு கிடையாது, நிர்பந்தங்கள் ஒன்றும் வச்சுக்கிறது இல்லை. இன்னும் கெட்டிக்கட்டி விவகாரே நிர்பந்தம் தெரியா, இப்படிதான் இருக்கணும் என்ற ஒரு நிர்பந்தத்தை வச்சுக்கிறாங்க. எஸ்து தேவ பூஜாயாம் நிர்பந்தம் நதியதே, அப்படின்னா தேவ பூஜை பண்ற விஷயத்துல நிர்பந்தம் இருக்கேன்னு கேட்டா அதுக்கு சொல்ற, தீட்சாரணம் ஜப சௌதம் ஸ்நானம் தியானம் சிராசனம் கர்த்தவியானி சதேதானி சர்வதா மிருத தண்டவத. இது ராஜா இந்த மாதிரி தண்டத்தை பண்றாரோ அப்படின்னா அது கண்டிப்பா பண்ணணும் என்ற அவசியம் இருக்கு. அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணணும். தீட்சாரணம் ஜபா சௌதம் ஸ்நானம் தியானம் சிராசனம் இது யாரும் பண்ணி ஆகணும் இருக்கு. அதுக்கு சொல்ற அயோத்தி விஷயத்துவம் எல்லாமே அயோத்தி விஷயம், அவ்வளவுதான், சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. சத்தியாப்பி அயோத்தி விஷயத்துவம் அபிப்பிரேத்தியா ஆவாசனம் வித்தியாத்தியாம்நாதம் சகர்கரணம் தியானம் வைரந்தேன அனுஸ்மரணம் உபாசனம் இப்பயோர் பேதம். ஸ்நானம் உபாசனம் இங்க இருக்க ஆவாசனம் ந விசர்ஜனம் ந மந்திரம் ந தியானம் ந உபாசனம் இருக்கு. தியானத்தை நிஷேதம் பண்ணி அதுக்கப்புறம் உபாசனத்தை எடுத்து நிஷேதம் பண்றது. தியானம் உபாசனம் ஒண்ணுதானு கேட்டா அதுக்கு பதில் சொல்ற, சகர்ஸ்மரணம் தியானம் நைரந்தரியான அனுஸ்மரணம் உபாசனம். கண்டினியூஸா அது வச்சுட்டு இருந்தா உபாசனம். அப்படி ஒரு சின்ன ஒரு பேரத்தை வச்சுட்டு ரெண்டு வார்த்தையை சொல்றேன். யதா யோகினா சுதி இந்தாதி லௌகிக விவகாராபாவா
यथा च देवपूजादि धर्मशास्त्रव्यवहाराभावः तथा இது ஒன்றும் கிடையாது, எந்த மாதிரி கிடையாதோ அந்த மாதிரி ந லட்சியம் நாலட்சியம் ந பிருகத் நாபிருகத் நாகம் நத்துவம் இப்படிலாம் இருக்கு. அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அது சொல்ற. ததா லட்சியத்துவ அலட்சியத்துவாதி ஞான சாஸ்திர விவகாரோடு நாஸ்தி. அதுக்காக லட்சியம் அலட்சியம் இதெல்லாம் இந்த வருது சாஸ்திர விவகாரம். சாஸ்திர விவகாரங்கள் கிடையாதுன்னு சொல்றதுக்கு இது சொல்றாங்க. லட்சியத்துவ அலட்சியத்துவாதி ஞான சாஸ்திர விவகாரோடு நாஸ்தி. இந்த விவகாரம் எங்க வருது? தத்துவமசிக்காரத்து வருது. சாட்சி கைதல்யம் அஸ்தி அதிகம் தத்துவமசி வாக்கிய தொம்பதேன லட்சியம். தத்துவமசி என்ற வாக்கியத்துல வாக்கியார்த்தம் சொல்லும்போது தத்துவத்துக்கு வாக்கியார்த்தம், தொம்பதத்துக்கு வாக்கியார்த்தம், ரெண்டுத்துக்கும் லட்சியார்த்தம் இப்படிலாம் இருக்கு. அந்த லட்சியார்த்தத்துக்கு தான் ஐக்கியம் சொல்றது, வாக்கியார்த்தத்துக்கு ஐக்கியம் இல்லை. இதெல்லாம் சாஸ்திர விசாரம். அதனால அந்த மாதிரி சாஸ்திர விசாரங்கள் இல்லாதவரும் அர்த்தம். அதுதான் यथा लक्ष्यत्व अलक्ष्यत्वादि ज्ञान शास्त्र व्यवहारोऽपि नास्ति। यत् साक्षी चैतन्यमस्ति तदिदं तत्त्वमसीति वाक्ये त्वम्पदेन लक्ष्यं देहादि विशिष्टं चैतन्यं लक्ष्यं न भवति। किन्तु वाक्यं இந்த தேகத்தோடு தெரியக்கூடிய சைதன்யம், நான் என்ற சிந்திக்கக்கூடிய அந்த சைதன்யம் வாக்கியார்த்தம். அந்த நான் என்ற சம்பந்தம் இல்லாம சுத்தமா இருக்கக்கூடிய சைதன்யம் லட்சியார்த்தம் சாட்சி. देहादि विशिष्टं चैतन्यं लक्ष्यं न भवति किन्तु वाक्यं तस्य वाक्यं தொம்பதார்த்தா பிருகத். அது தொம்பதார்த்தத்திலிருந்து 9 வாக்கியத்திலிருந்து வித்தியாசமா இருக்கு, வேறையா இருக்கு. தன் லட்சியம் அபிருகத், அந்த லட்சியார்த்தம் இருக்கு அது வேற இல்லை. அப்படின்னா 10த்துக்கும் 9த்துக்கும் லட்சியார்த்தம் செப்பரேட்டா இல்லை, வாக்கியார்த்தம் செப்பரேட்டா இருக்கு. ஏன்னா லட்சியார்த்தம் ரெண்டுமே சைத்தன்யம், சுத்த சைத்தன்யமா இருக்கிறதுனால சுத்த சைத்தன்யம் ரெண்டு கிடையாது. அதனால அபிருகத் ஸ்வதேகனிஷ்டோ வாக்கிய அர்த்தம் அகமிதி விவகாரார்த்தா. தன்னுடைய சரீரத்துக்குள்ள தெரியக்கூடிய அந்த சைதன்யம் அகம் என்ற வாக்கியார்த்தம். பரதேகனிஷ்டத்துவம் இது விவகாரார்த்தா. அப்படி இன்னொரு சேதன சரீரத்தில் இருக்கக்கூடிய சைதன்யம் தோங்கு சொல்றது. ஒரு சேதனே தான் தோன் சொல்றது, இந்த சேரை பொருத்தம் சொல்றது இல்லை. அந்த கருதை சொல்றதா இருந்தா அது ஆரோபம் பண்ணிட்டு விவகாரம் பண்றது, கல்பனை மூலமா விவகாரம் பண்றது. கருத்து விவகாரம் கிடையாது. சம்போத்திய சேதனா 9 வாக்கியார்த்தம் சாஸ்திரத்தில் இருக்கு. அப்படிலாம் இருக்கு. பரதேக நிஷ்டா இது விவகாரா லட்சியம் வாக்கியம் உபயோகம் சேதனோபேதம் அந்நத் ஜடம் ஜெகத் சர்வம் இது விவகாராதிகம். இத்தேதாதிஷோ விகல்போ நகோபி யோகினா அஸ்தி. இந்த மாதிரி வாக்கியார்த்தம் சைதன்யம், லட்சியார்த்தம் சைதன்யம், அதுக்கப்புறம் ஜெகத் சர்வம் ஜடம் சைதன்ய பின்னம், இந்த மாதிரி விவகாரங்கள் நம்ம வாக்கியார்த்தம் பண்ணும்போதுதான் பண்றது. இந்த மாதிரி விவகாரங்கள் விகல்போ நகோபி யோகினா அஸ்தி. நகோபி விகல்பா யோகினா அஸ்தி. ததீய சித்தஸ்ய பிரம்மணி விக்ராந்தத்வா. இப்ப பிரம்ம விசாரம் பண்ணோம்னா கூட சாஸ்திர விசாரம் பண்ணோம்னா பிரம்மத்திலிருந்து வேற வரும். எங்க லட்சியார்த்தமா சைதன்யத்தை சொன்னாலும் லட்சியார்த்தம் ஒண்ணு இருக்கு, வாக்கியார்த்தம் ஒண்ணு இருக்கு, எல்லாம் விவகாரம் தான். ததீய சித்தஸ்ய பிரம்மணி விக்ராந்தத்வா அதையேவ சஹ விஷ்ணுஹு அனிகேதஹ அஸ்திதிரேவ. அனிகேதஹான்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதுக்கு அர்த்தம் அஸ்திதி. ஒரு இடத்துல ஸ்திதி இல்லை. எது நிமிடம் விவாசார்த்தம் கிஞ்சின் மதம் சம்பாதே. ஒரு மதத்துல போய் சினிமா ஒரு இடத்துல உட்காரலாம் எனக்கு இந்த ஒரு மதம் ஸ்தாபனம் பண்றதா இருக்கால், எது நியத நிவாசார்த்தம் நியதமா ஒரு இடத்துல இருக்கலாம் என்ற எண்ணம் மூலமா கிஞ்சின் மதம் சம்பாதே, ஒரு மதத்தை சம்பாதனம் பண்ணி ஒரு ஏற்பாடு பண்ணி உட்கார்ந்தா இருந்தால் ததானீம் தஸ்மின் மமத்வே சதி, இது என்னுடைய மதம் என்ற எண்ணம் வரும். மமத்வே சதி அதிக ஆணி விருத்தியோ சித்தம் நிச்சயித்தா. அந்த மதத்துக்கு ஒரு தகராறு வந்தால் புத்திரமித்ராதிசு சகலேசு விதேசோ அகமேவ சகலோதிகளன்ற மாதிரி புத்திரன் சித்தம் இல்லை. அப்படியா மதம் இருக்கு, ஏதாவது ஒன்று இருந்தா போதும். அந்த மதத்துக்கு ஏதாவது ஒரு புகை வந்தால் அது எனக்கே வந்தது, மதத்துக்கு வந்தால் அது எனக்கு இப்படியெல்லாம் வரும். அதனால ஹானி விருத்தி சித்தம் நிச்சயித்தேதான்.
एतत् सर्वम् अभिप्रेत्य गौडपादाचार्याः आहुः निस्तुतं निर्नमस्कारो निस्वाहा निस्वधाचारे एव च कलाचलनिषेधस्य यतिर्यादृच्छिको भवेत्. இந்த சன்னியாசி இப்படி எல்லாம் யாதృச்சிகனா இருக்கணும், நிர்பந்தங்கள் ஒன்றும் இல்லாதவனா இருக்கணும். யதா மதோ நபரிகிரஹீதய ததா சுவர்ண ரஜதாதீனாं भिक्षा ஆசமன பாத்திராணாம் ஏகமபி ந கிருஹீயா. ஒண்ணுமே தொடக்கூடாது. சுவர்ணம் ரஜதம் भिक्षाசமன பாத்திரம், சுவர்ணமோ ரஜதமோ ஒன்றும் கொண்டு எடுக்கக்கூடாது. பிச்சைக்கு ஆசமனத்துக்கெல்லாம் பாத்திரம் வச்சுக்கணும் இல்லையா, சுவர்ண பாத்திரம் இருக்கட்டும், ரஜதபாவமும் ஒதுக்கூடாது. ஏகோபி ந கிருஹீயா சதாக யம हिरण्मयानि पात्राणि सार्ष्णायकमयानि च. கீழே இருக்கக்கூடாது. சார்ஷ்ணாயகமயானி च யதீனாம் தானி அபாத்திராணி, எதிர்களுக்கு பாத்திரமே இல்லை. வர்க்கே தானி விசுகான அர்த்தம். மனுரதி மனு சொல்ற அதைஜதானி பாத்திராணி சத்யசுர் நிர்வரணானி च. தைஜசம்னா என்ன? லோகம் அர்த்தம். சுவர்ணம் இரும்பு எல்லாமே லோகம் அல்ல, அதுக்கு தைஜசம் தேஜஸ், தேஜத்தினுடைய தேஜே காரணம். ஆகரஜம் சுவர்ணம் இருக்கு, ஆகரஜம் சுவர்ணாதி இருக்கு அர்த்தங்கிறது. தைஜசானி பாத்திராணி நசுஹு இருக்கக்கூடாது. நிர்வரணானிக்க சத்யசுர் நிர்வரணானிக்க தேகாம் அத்திஸ்மிருதம் சௌதம் சமசானாமி அத்வரே. நிர்வரணம்னா கிரணம்னா ஹோல்ஸ்லாம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி தாரு பாத்திரம் எடுத்துக்கலாம். மிருத் பாத்திரம் தாரு பாத்திரம். தேகாம் அத்திஸ்மிருதம் சௌதம், அத மண்ணால கிளீன் பண்ணணும். சௌதம் சமசானாமி அத்வரே. யாகத்துல எப்படி சமசங்கள் சோதனம் பண்றதோ மண்ணால சோதனம் பண்றது, அந்த மாதிரிதான் சோதனம் பண்ணணும். அலாபு தாரு பாத்திரம் வா பிரம்மயம் வைணவம் ததா ஏதானி எதி பாத்திராணி மனுஸ்வாயம்புவோ பிரதி. அலாபு தாரு பாத்திரம் வா பிரம்மயம் வைணவம் ததா. அலாபுனா என்ன சொல்லிருக்கேன்? அலாபு டாம்பு இருக்கும், டாம்பு இருக்கா இல்ல? டாம்பு வேணும் இருக்கு இல்ல, அதனோட டிரான்ஸ்லேஷன் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? அந்த காயுடைய பேரு சொல்லியா கொண்ட. ஆமா, தாரு தாருன்னா உட்டன் உட்டன். தாரு பாத்திரம் முரண்மயம் மண்ணால பண்றது. வைணவம் அதுக்கு அர்த்தம் பாம்பு வேணுவினால பண்றது. ஏதானி எதி பாத்திராணி மனு சுவாயம்புவோ பிரயோகிக்கு போதாய நோக்கி ஸ்வயமாகு ஸ்வயம் ஆகிருதத்தை பர்ணேஷு ஸ்வயம் தீர்ணேஷு வா புனः புஞ்சீத ந வட அஸ்வத்த கரஞ்சானாம் ச பர்ணதே. ஸ்வயமாகிருத பர்ணேஷு ஸ்வயம் தீர்ணேஷு வா புனः புஞ்சீத. தன்னால கொண்டு வந்த பர்ணத்துல இலை. ஸ்வயம் தீர்ணேஷு என்ன? தீர்ணம்னா கொஞ்சம் பழசு அர்த்தம். பிளாக்கா இருக்கும் இல்லையா, அந்த அது என்ன பேரு? வெயில் வச்ச சுத்தமாயும் இல்லையா, குணங்கிறது பண்றது இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். தீர்ணேசுவா புனः புஞ்சீதா ந வட அஸ்வத்த கரஞ்சானாம் ச பர்ணதே. இந்த மாதிரி பர்ணங்கள்ல சாப்பிடக்கூடாது. ஆபத்தியதின காம்சியேசு மலாசி காம்சிய போஜன. காம்சிய பாத்திரத்துல சாப்பிடவே கூடாது. ஆபத்தியதி எந்த ஆபத்துல இருந்தா கூட காம்சிய பாத்திரத்துல சாப்பிடக்கூடாது. மலாசி காம்சிய போஜன. கோப்பர் பாத்திரம் சன்னியாசத்துக்கு நிஷித்தம் சொல்லுது. தாமிர பாத்திரம் காப்பர், அதுல சன்னியாசிக்கு நிஷேதம். போதாயன்னு சொல்ற. மலாசி காம்ச போஜனா, காம்சத்துல போஜனம் பண்றவன் மலாசி. நமக்கு நிஷேதம் இல்லை, சன்னியாசிக்கு மட்டும். சௌவர்ணே ராஜதே தாமிரே பிரம்மையே ரசு தீசையோ இது
சுவர்ண பாத்திரத்திலும் ரஜத பாத்திரத்திலும் தாமிர பாத்திரத்திலும் மிருண்மயன் அப்புறம் இருக்குது. மிருண்மய பாத்திரம் பிரிச்சிருக்கு. மிருண்மயே பிரபு பீசயோகம். பிரபு அது எல்லாமே பீசம், அது ஒரு எல்லாமே லோகம். பிரான்ஸ் பிரான்ஸ் சமம் பீசம். மிருண்மய மிருண்மய முற்பாதத்தில் சாப்பிடலாம் முன்னாடி சொல்லியிருக்கேன், மனு சொல்லியிருக்கேன். நிறுத்தர் ஒத்துக்க முடியாத சொல்லி கோதாவன சொல்லி அப்படி சாப்பிட்டா ஒரு மராசியா ஒரு மலந்தா சாப்பிடுறது நீ இந்த பண்ற நல்லா சாப்பிடக்கூடாது. ததா லோகம் ஜனம் சிஷ்யவர்க்கம் இல்லையா, ஜனங்களை சிஷ்யவர்க்கமா வச்சுக்க கூடாது. அதாக மனு ஏகையோ சர்வே நித்தியம் சிங்களாயுதம் நித்தியம் நித்தியர்த்தம் அசகாயதா சகாயம் வச்சுக்க கூடாது. சித்தி ஏகத்திய சம்பத்தியம் ந ஜகாதி ந ஹீயதே. சித்தி ஏகத்திய சம்பத்தியம் ந ஜகாதி ந ஹீயதே. அதுக்கு அர்த்தம் அவரே சொல்லுவார். மேகாத்திரது இல்லை, அதுக்கு அர்த்தம் சொல்லவே போகுது. ஆசனம் இதுக்கு என்ன ரெண்டாவது பாதத்துக்கு அர்த்தம்? சித்தி ஏகத்திய சம்பத்தியம் ந ஜகாதி ந ஹீயதே. மேகாபிரதி ஆசனம் பத்திரலோக எப்படி இருக்கு பாகம்? ஆசனம் பாத்திரலோகச்ச இருந்தா நல்லது. ஆசனம் பாத்திரலோகச்ச சஞ்சய சிஷ்ய சங்கிரகம் திவாஸ்வாசோ விரதாலாபோ எதோ பந்தகராணி சட ஆறு கணக்கு பண்ணிருக்காங்க. ஆசனம் ஒரு ஸ்திரமா ஒரு இடம். பாத்திரலோகம் பாத்திரங்கள் கணக்கு பூர்ண பாத்திரம் அப்படியெல்லாம் வேணும். சஞ்சய சிஷ்ய சங்கிரகம், சஞ்சயம்னா பணசஞ்சயம் சம்பத்து சொத்து. சிஷ்ய சங்கிரகம் திவாஸ்வாபம் விரதாலாபம் எதோ பந்தகராணி சட என்னன்னு அவரே சொல்ல போற. ஏகாஹ பரதோ கிராமே பஞ்சாஹ பரத குரு வருஷாபியோ இன்னெத்திர ஸ்தானம் ஆசனம் ததுதாஹம். ஆசனம்னா என்னன்னா ஏகாஹ பரதோ கிராமத்துல ஒரு நாளோட ஜாஸ்தி இருக்கிறத சொல்லக்கூடாது. இது ஆசனம் சொன்னா அர்த்தம் ஒரு நாள் இருக்கலாம். ஏகாஹ பரதோ கிராமம் இருக்கக்கூடாது. பஞ்சாஹ பரத குரு சிட்டியில இருந்தா ஒரு 5 நாளுக்கு மேல இருக்கக்கூடாது. வருஷாபியோ இன்னெத்திர இப்ப வனத்துல இருந்தா கூட ஒரு வருஷாகாலம் இருக்கலாம், ஒரு இருக்கும் அதோட ஜாஸ்தி இருக்கக்கூடாது. ஒரு இருக்கும் இருக்கலாம். ஸ்தானம் ஆசனம் சமுத்திரம் இல்லை. வருஷாபியோ இன்னெத்திர ஸ்தானம் ஆசனம் உதாரணம் அதோட இருக்கக்கூடாது. அது ஆசனம்னு தெரியாது. அம்புவான் பாத்திரானா ஏகத்தியாபின்னு சங்கிரகம் இல்ல அலாத்வாதி பாத்திரானாம் ஏகத்தியாபின சங்கிரகம் விக்ஷோர் வைத்தியபுஜஸ்யாபி பாத்திர ரோகத்தை இருக்கிறது. இப்ப அவருக்கு எந்த பாத்திரம் விகிதமா இருந்தாலும் அந்த பாத்திரம் நிறைய சங்கிரகிச்சு வச்சுக்க கூடாது. அலாபு பாத்திரம் விகிதமா இருக்கு, மிருத்பாத்திரம் விகிதமா இருக்கு, தாரு பாத்திரம் விகிதமா இருக்கு. ஆனா அதுவும் நிறைய கலெக்ட் பண்ணி வச்சுக்க கூடாது. அலாபவாதி பாத்திரானாம் ஏகத்தியாபி ந சங்கிரகம் சங்கிரகம் பண்ணக்கூடாது. விக்ஷோர் ஐக்ஷபுஜஸ்யாபி வித்தானத்தை சாப்பிடக்கூடியவர் அவருக்கும் பாத்திர லோகத்தை உச்சது. அதுக்கு பாத்திர லோகம்னு பேரு. கிரகீதஸ்ய து தண்டாய திதீயஸ்ய பரிகிரகம் காலாந்தரோகபோகார்த்தம் சந்தேக பரிகிரகிதா. சந்தேகம் என்ன? ஒரு தண்டம் இருக்கும் பொழுது இந்த தண்டம் போயிருக்கோம்னா இன்னொரு தண்டம் வச்சுக்கலாமே இன்னொரு கலெக்ட் பண்ணி வச்சிருக்கு. அதுக்கு சந்தேகம் பேரு. சுஷ்ரூஷா லாப பூஜார்த்தம் யசோர்த்தம் வா பரிகிரக சிஷ்யானாம் நது காருண்யா சிஷ்ய சங்கிரகா. பாருங்க, சிஷ்ய சங்கிரகம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. அப்படி இருந்தால் சிஷ்யனுக்கு உபதேசமே பண்ணக்கூடாது வருமோ? அப்படின்னா
காருண்யத்தினால உபதேசம் பண்ணலாம். ஏதோ ஒரு காருண்யம் மூலமா அவருக்கும் அவருக்கும் விஷயம் புரிஞ்சுக்கணும் என்ற உத்தேசத்தோட சிஷ்யால வச்சிருந்து உபதேசம் பண்றதால தப்பு இல்லை. எது பண்ணக்கூடாதுனால் சிசுவுக்கா லாப பூஜா, தனக்கு சிசுவுக்காக லாபத்துக்காக பூஜைக்காக தன்னை நிறைவேற்ற சொல்றது சிசுஷா லாப பூஜார்த்தம் யதோர்த்தம் வா பரிக்கிரக சிஷ்யானா பண்ணக்கூடாது. நது காருண்யா நீங்க சிஷ்ய பரிக்கிரக காருண்யத்தினால பண்ணலாம். வித்யா தினம் பிரகாசத்வா அவித்யா ராத்திருச்சதே வித்யாபியாசே பிரமாதோ எத்த திவாஸ்வாபம் உச்சதே. திவாஸ்வாபம்னா காத்தா பகல் தூங்குறது அப்படி அந்த அளவு பத்து அர்த்தம் இல்லை, அதோட கொஞ்சம் விசேஷார்த்தம் இருக்கு. வித்யானா தினம், தினம்னா வித்யா பிரகாசத்துவா பிரகாச ரூபமா இருக்கிறதுனால வித்யா தினம்னு அர்த்தம். அவித்யா ராத்திரி உச்சதே, அவித்யா ராத்திரி. அப்போ வித்யாபியாசே பிரமாதோ எத்த திவாஸ்வாபம் உச்சதே. வித்யாபியாசத்துல பிரமாதம் பண்றதுக்கு விவாஸ்வாபம். இது எல்லாம் பரமஹம்சனேன்னு சொல்லல. ஏன்னா வித்யாபியாசம் பரமஹம்சனுக்கு கிடையவே கிடையாது. இந்திசா சன்னியாசத்துக்கு சித்தியர்த்தம் சொல்றது. சித்தியர்த்தம் யா அவருக்கும் இதை செய்யணும். விவாஸ்வாபம் உச்சது. ஆத்தியாத்மிகையும் கதாம் முக்வா வைத்ததெரியா திரப்புதும் அனுகிரக பதி பிரஷ்னோ பிரதாலாபத்தை உச்சதே. பிரதாலாபம் பண்ணக்கூடாது. பிரதாலாபம் என்ன? ஆத்தியாத்மிகையும் கதாம் முக்வா ஆத்மவிகாரத்தை வச்சுண்டு அது இல்லாமல் வேற ஏதாவது வைத்ததெரியா விசாரிய விஷயத்தை பத்தி நாளை அந்த விஷயம் இருக்கலாமோ, இன்னொரு நாளைக்கு இங்க இருக்கலாமோ அங்க இருக்கலாமோ, இந்த மாதிரி விசாரம் இருக்காது. திரஸ்துதி பல பேரை சுத்தி பண்றது, பைஸ் பண்றது. திரஸ்துதி அனுகிரகம், அனுகிரகம் விசாரம். நான் அந்த அனுகிரகம் கொடுக்கிறேன், இந்த அனுகிரகம் கொடுக்கிறேன் அப்படின்னு நம்ம மாதிரி விசாரம். பதி பிரச்சனை, பதி பிரச்சனை தெரியுமா? யாத்திரை நல்லா இருக்கா, சுகமா இருந்தா, யாத்திரை நல்லா இருந்தா, குசலமா இருக்கா, ஆத்துல குசலம், அதெல்லாம் சேர்ந்து கேட்கலாங்க. இப்படி இருக்காவா, இப்படி எல்லாமே பதி பிரச்சனை. யாத்திரை எப்படி இருந்தது, சௌக்கியமா இருக்குதா, இதெல்லாம் பதி பிரச்சனை. இதெல்லாம் சேர்ந்து விகாலாபத்தை இருக்கிறது. நம்ம மனோதிபதிகளுக்கு நிறைய கஷ்டம். ஏன்னா வரவாறுனா தான் எதிர்பார்க்க முடியாது. இதை பத்தி ஒண்ணும் கேட்கலையே, ஒண்ணுமே வித்தியாசம் இல்லாத விஷயங்கள் பாருங்க. அவருக்கு எப்படி வித்தியாசம் இருக்கும்? குழந்தைக்கு கல்யாணம் ஆயிருக்கா, அதா இருக்கா, இதா இருக்கா, என்ன வேலை பண்ணிட்டு இருக்கா, அப்படியா, அப்படியா எல்லாமே. அது எதிர்த்து கூடாது, நம்மளுடைய விவேகம் அது. அது பேசுறதுக்கு அவர் பேசணும் என்று கூட நினைக்க கூடாது. அது நமக்கு விவேகம் இருக்கும். ஆனா எனக்கு நம்ம விவேகம் இருக்காது. அதனால என்ன வரும், அவருக்கு சிரத்தையிலேயே ஒரு இது வரும். எல்லாமே நிர்பந்தம் வருது. எல்லாம் அந்த பதத்தில் இருக்கும்போது நிர்பந்தம் வருது. பாருங்க, நான் இருந்து பார்க்கும்போது நமக்கு தெரியுது, நம்மளால முடியுமா, நம்மளால முடியுமா 10 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் அப்படி இருக்கா, எப்படி இருக்கா, அப்படியா, ஓ சரி சரி, நீ நம்மளால முடியுமா? என்ன முடியாது. ஆமா, அதான் சொல்றேன், அதுவா சொல்றேன். அவரே கேட்கிறா, என்ன ஒண்ணும் கேட்கிறேன், எவ்வளவு கஷ்டம் பாருங்க. ஆமா இருக்கு. இதெல்லாம் முடிச்சுனாங்க கடைசி வந்து உட்காரணும். நீங்க வாத்தியார்த்தம் செய்கிறது ரொம்ப கஷ்டம், சாதாரண இல்லை. பனிஷ்மெண்ட் தான். ஆனா நம்மளுடைய என்ன வந்து சமாஜ இது பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தர்மத்தை நியமனம் பண்றதுக்கு யாருக்கு இல்லதான் எல்லாமே ஒரு சமாஜத்தினுடைய ஆரோக்கியம். இதெல்லாம் பார்த்துட்டு இந்த அவளெல்லாம் திட்டக்கூடாது. ஏன்னா அது இது வேற விஷயம். இது சமாஜத்துக்கு வேற, பிராக்டிக்கல்னா வேற. எல்லாமே கொஞ்சம் மாறுறது. நம்மள
அப்படி ஸ்மிருதி இருக்கு அப்படி இல்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா இன்னும் அந்த ஒரு பாவனை இருக்கணும். ஆமா 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 சொல்றதுக்கோ கொஞ்சம் ஒரு நியாமகரா இருந்தால் அந்த ஒரு ரஜோகுணத்தோட இருந்தா நியமனம் பண்ண முடியும். என்னென்ன முடியாது அப்படின்னா என்ன பண்றது? லோகம் சித்திஜன ரூபம் ந கண்ணியா ஏதாவதேவ நபவதி கிந்து தஸ்ய லோகஸ்ய அவலோகம் தரிசனமபி ந குர்யாத். சிதிக்கிறதுக்கும் அதுக்கெல்லாம் ஜனங்களை சேர்த்து வைத்து அவரை தரிசனம் கூட பண்ணக்கூடாது. தரிசனமபி ந குர்யாத் தஸ்ய பந்தம் ஏதுவா பந்தத்துக்கு காரணமா இருக்கிறதுனால நதேன அந்நதவி ஸ்மிருதி சித்தம் நகுதியாதி அபிப்பிராயம். அது மட்டும் இல்ல ஸ்மிருதியில எல்லாம் இதெல்லாம் நிஷேதம் பண்ணியிருக்கோம், ஒண்ணுமே பண்ணக்கூடாது. தத்த நிஷித்தம் மேதாபிகள் தரிசேது ஆவரம் ஜங்கமம் பீஜம் தைசகம் விதம் ஆயுதம் கடேதான கிருமியா இது மூத்த புரீசர்கள் மாதிரி ஒண்ணுமே பண்ணக்கூடாது. ரசாயனம் கிரியாச்சாரம் ஜோதிஷம் கிரயவிக்கிரயம் விதிகாந்த சில்பானி வர்க்கையே பரதாரங்களை போல சத்திரம் பண்ணலாம். யோகினா லௌகிக வைதிக விவகார கதானி யானி பாதகானி சந்தி தேசாம் வர்ஜனம் அபிஹிதம். எவ்வளவு இருக்கணும்? அவ்வளவுதான். யோகினோ லௌகிக வைதிக விவகாராகதானி யானி பாதகானி சந்தி தேசாம் வர்ஜனம் அபிஹிதம். அத பிரश्नोत्तराभ्याम अत्यंतम बाधकम प्रदर्शित वर्जनमा अबाधकतः इति चेत् बाधको चेद अबाधको अस्त्येव यस्मात् भिक्षुर्हिरण्यं रतेन अबाधकः इति चेत् अबाधको अस्त्येव यस्मात् भिक्षुर्हिरण्यं रतेन पृष्टं चेत् स ब्रह्मः भवेत्। यस्मात् भिक्षुर्हिरण्यं रतेन पृष्टं चेत् स पैंकवो भवेत्। यस्मात् भिक्षुर्हिरण्यं रतेन ग्राह्यं चेत् रतेन இதெல்லாம் தொடக்கூடாதுன்னு சொல்றாரு. ரசேன கிராச ரசேனா ரொம்ப ஆசையோட நஷ்டம், ஆசையோட நஷ்டம். எஸ்மா புத்தூர் ஹிரண்யம் ரசேன ஹிரண்யம் சூரணம் ரசேன பிருஷ்டம் பைங்கோ ஜன்மாந்திரத்தில் சொல்றது. எஸ்மா புத்தூர் ஹிரண்யம் ரசேன கிராசம் ஆத்மஹா பவே தஸ்மா புத்தூர் ஹிரண்யம் ரசேன நதிருஷ்டம் நஸ்பிருஷ்டம் நக்ராஷ்யம் சரி. இதனால என்ன பாதகம் கேட்டா இஸ்லாம் பாதகம். கேவலம் அதை எது தெரிய போதும் என்றது மட்டும் இல்ல, பாபமும் இருக்கு. ஆதார அபிவியாப்தா ஆம் இன்சதர்த்தே அபிவியாப்தோ அபிவிதத்வா ஆபாதகத்தா இது ஆபாதகத்தா இதனால என்ன அத்தியந்தம் பாதம் ஏற்படுறதா இதுதான் பாதம் ஏற்படுறது. அபிவியாப்தோ பாதக அத்தியந்த பாதக சத்திய அபாவம் பிரதிஜாய தேனியத்து தபாத பாதகத்தம் இருக்கிறது. இதையும் இந்த மாதிரி திரவியங்கள் தொடர்றதுனால பாதகம் இருக்குன்னு கூட சொல்றது. ரசேன அபிலாஷம் இத்தேனா ஆதரேனா திரவியம் எதி திருஷ்டம் சியா ததாமி ச திரஷ்டா விஷ்ணு பிரம்மஹா பவே. பிரம்மஹத்திய பண்ற மாதிரி இருக்கும். திரண்யாசக்தியா சம்பாதன ரச்சனையோகோ சர்வதா பிரயதமானः தத் வையர்த்த பரிஹாராய பிரபஞ்ச நித்யாத்வ பிரதிபாதகான் வேதாந்தான் தூஷயித்வா தத் சத்தியத்துவம் அவலம்பதேன்னு அர்த்தம். இப்ப ஹிரண்யத்தோட ஒரு பிறகு அவ்வளவு உற்சாகம் இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஜெகன் நித்யாத்வத்தை கவனிக்கிறேன்னு அர்த்தம் தானே. அது கேட்குறது அந்த ஜெகன் நித்யாத்வ ஸ்துதியை கவனிக்கிறது அர்த்தம். ஹிரண்யத்துக்கு உற்சாகம் இருக்கணும். ததா சாஸ்திர சித்தம் அத்விதீயம் பிரம்ம தேன விஷ்ணுனா ஹதமேவ ஹோதி. அத்விதீய பிரம்மத்தை கவனிக்கல அர்த்தம். தஸ்மாத் அதோ பிரம்மஹா பவேத். அதனால பிரம்மத்தையே ஹனிச்ச மாதிரி ஆயிடும். ததாச்ச ஸ்மரியதே பிரம்ம நாஸ்தியோ பிரேயா ஏஸ்து பிரம்மம் கந்தய அபூத பிரம்மவாதீத பிரயஸ்தே பிரம்மகாதகா. இவர் 3 பேர். பிரம்ம நாஸ்தின்னு சொல்றவன், தேசி பிரம்ம பிரம்மஜானியை தேசம் பண்றவன், அபூத பிரம்மவாதீத அபூத பிரம்மவாதீத. அதுக்கு இன்னொரு பாடபேதம் இருக்கு. பிரம்மஹா அது விஜ்ஞேய சர்வதர்ம பகிஷ்கிருதா இருக்கு. அபூத பிரம்மவாதினா என்ன அர்த்தம்? அபூத பிரம்மவாதி டிஃபரன்ஸ் பாக்குறது.
அபூத பிரம்மவாதி. அப்படி வச்சுக்கலாம். எல்லா பூதங்களையும் சர்வபூதான்னு ஜாத்தனையும் இருக்கு இல்லையா, பூதங்களை எல்லா பூதங்களையும் பிரம்மஸ்வரூபமா பாக்குறது. அப்படி இல்லாத இருக்கிறவன் அபூத பிரம்மவாதி. ஆமா ஆமா சரி. அபிலாஷபூர்வகம் ஜேன்யம் சிருஷ்டம் சேத்ததா பிரச்சா பிக்கு பதிதத்வா பௌல்கோ म्लेच्छसदृशो भवेत्। पौल्कहो न म्लेच्छसदृशः आदित्यञ्च स्मर्यते। पतत्यसो ध्रुवं भिक्षुर्यस्य भिक्षोर्द्वयं भवेत्। द्विपूर्वं रेतविसर्गो द्रव्यसङ्ग्रह एव च इति। पतत्यसो ध्रुवं भिक्षुः यस्य भिक्षोर्द्वयं भवेत्। இந்த ரெண்டு இருந்தா புத்திபூர்வகம் ரேதோத்சர்க்கம் பண்றது, இன்னொன்னு புத்திபூர்வகம் திரவிய சங்கிரகம் பண்றது. ரெண்டு பண்ணாலும் பதத்தி அபிலாஷ புரஸ்கரம் விரண்யம் நகிராஷ்டம் கிரகீதந்தே பதா புக்குர் தேகேந்திரியாதி சாட்சியம் அசங்கம் சிதாத்மானம் ஹதவான் பவே. இந்த சிதாத்ம சுரூபத்தை செலுத்த மாதிரியாயிடும். அசங்கத்தும் அபோசிய சுவாத்மனோ ஹிரண்யாதி திரவியம் பிரதி போக்திருத்வேன பிரதிபன்னத்வா. இந்த ஹிரண்ய திரவியத்தை உன்னுடைய போக்தாவா நான் இருக்கிறேன் என்ற அபிமானத்தோடு இருக்கிறதுனால சத்யாச்ச அந்யதா பிரதிபத்தேகே सर्व पाप रूपत्वं स्मर्यते। यो अन्यथा संतम आत्मानं अन्यथा प्रतिपद्यते किं तेन न कृतं पापं चोरेण आत्मापकारिणा। சித்தமாயிருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்தை போக்திருஸ்வரூபமாகவும் கர்த்தஸ்வரூபமாகவும் அவன் பார்க்கிறதா இருந்தால் தேன ந கிருதம் பாபம், அதனால பாபம் பண்ணலையா, அவன் பாபம் பண்ணலையா, கண்டிப்பா பாபம் பண்ணிட்டான். சோரேன ஆத்மாபகாரினா, ஒரு சோரன் திருடன் திருடுற மாதிரி தன்னுடைய சுரூபத்தை திருடுற மாதிரி இருக்கு. அதனால கண்டிப்பா பாவம் இருக்கு. ஆதரத்துல இந்த நரக பிரஸ்தாவம் இருக்கு, அதுல தேகாத்மா தேசிக்கு ஒரு நரகம் சொல்லியிருக்கு. நம்ம எல்லாருக்கும் நரகம் தான். பயப்பட வேண்டாம். அது தேகாத்ம தேசினா தேகத்துல தேகத்தை ஆத்மாவா தெரிவிக்கிறது எல்லாருக்கும் சுவாபாவிகமாக. அதனாலேயும் சின்ன ஒரு பாப்பம் இருக்குன்னு தெரியுது. அது ரொம்ப பயங்கரமா இருக்கு. வரகம் வரகம் ஒரு பாப்பம் பேசணும். ஆமா ஆமா அப்படிதான் இருக்கு. ஆமா அந்த நிறைய போகுது. அந்த புண்ணியமும் இருக்கு. பாவம் மட்டுமா பண்றது, புண்ணியம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போயிடு. அப்படி இல்லை, அப்படி இல்லை. அதுல காமிய புண்ணியத்துக்கும் பாபத்துக்கும் இல்லை, நிச்சயத்துக்கும் இருக்கு. நிச்சயத்துக்கும் நிச்சயமாவுக்கு பாப முகத்தகத்தும் இருக்கு. ரெண்டும் புண்ணியம் தான் சொல்றது. சந்தியாவந்தனாவுக்கு புண்ணியம் பேர் இருக்கு, அதனால பாபமும் கிடையாது. இங்க ஆத்மபாவினா சுகலேசேனாபி ரஹிதாக பகுவித வித்தேன ஆவதாக லோகாக சூயந்தே அபிரியாநாமதே லோகாக தேன கமதாவிதா தாம்சே பிரேத்யாபிகச்சந்தி ஏகேக ஆத்மஹனோ கணாः இதி. ஆத்மபாவினः சுகலேசேனாபி ரஹிதாக பகுவித வித்தேன ஆவதாக லோகாக சூயந்தே. அந்த மாதிரி லோகங்கள் இருக்கிறதா தெரியாது. திருஷ்டம் சேத்தனேன கடாரேன சுகம் சேதி சமுச்சயதே. திருஷ்டம் சேத்தனேன கதிபஸ்து சமுச்சயம். தொடர்பு மட்டும் நிச்சயம் இல்லை, கேட்கறதும் நிச்சயம். சுகம் சேதி சமுச்சயதே. திருஷ்டம் சேத்தன கதிதம் கேட்கறதும் கிராசியம் சேத்தன விவசுகம் சேதி சமுச்சயதே. விவகாரம் பண்ணக்கூடாது. தரிசன பரிசன கிரகண அபிலாஷ பூர்வக இரண்ய விற்பாத்த சிரவண குணகதன அதீய கிரியாதி விவகாராக அப்படி பிரத்யவார ஹேதவா தேவா. எல்லாத்தினாலையும் கொஞ்சமாவது பாபம் வரும். அது நமக்கு பாபம் இல்லை, சன்னியாசத்துக்கு ஒரு பாபம். ஏன் அதுக்காக வந்து சன்னியாசம் வாங்கின அப்புறம் பண்ணக்கூடாது இல்லையா? சன்னியாசம் தான் சாதாரணம் இல்லை. யஸ்மாத் ஆபிலாஷ கிரந்த தரிசனாலயோ தோஷகாரிணः தஸ்மாத் भिक्षुणा यन्निष्करिषादयो वर्धनीयाः इत्यर्थः। हिरण्यवर्धनस्य फलमाः सर्वे कामा मनोगताः व्यावर्तन्ते दुःखेन उद्विग्नः सुखेन सुखनिःस्पृहस्य त्यागो यातो सर्वत्र त्यागो याते सर्वत्र शुभाशुभयोः
अनभिस्नेहो न द्वेष्टि न मोदते च सर्वेषाम् इन्द्रियाणां नदि नदिरु गतिरु उपरमते स आत्मन्येव अवस्थीयते इति सर्वे कामा मनोगता व्यावर्तन्ते दुःखेन उद्विग्नः सुखे सुखे निःस्पृहः त्यागे सुखे निःस्पृहः त्यागो रागे सर्वत्र सुखाशुभयोर अनभिस्नेहो न द्वेष्टि न मोदते च सर्वेषाम् इन्द्रियाणां गतिरुपरो उपरमते इन्द्रियங்களுடைய गति நிற்கிறது सर्वे कामाः मनोगताः व्यावर्तन्ते मनസ്സിல் இருக்கக்கூடிய காமங்கள் எல்லாம் போறது दुःखेन उद्विग्नः सुखे निःस्पृहः त्यागे निःस्पृहः त्यागो त्यागे निःस्पृहः त्याग दुःखेन उद्विग्नः सुखे निःस्पृहः त्यागो त्यागे सर्वत्र सुखाशयोरनभिस्नेहः तेन उद्विग्नः दुःखे नोद्विग्नः அப்படி படிக்கணும் दुःखे नोद्विग्नः ருசியா போயிடும் துக்கத்தினால உத்வேகம் வரல சுகே நிஸ்பிருஹ சுகத்தினால ஸ்பிருஹ இல்லை தியாகன ராகே சர்வத்திர சுபாசுபயோட அனபிஸ்னேகா ராகம் இருந்தா ராகத்தினால எல்லா விஷயத்திலும் சுகத்தையும் அசுபத்தையும் பிரித்து பார்க்கறது அனபிஸ்னேகா ந தேசி ந மோததே துக்கத்துல தேசம் இல்லை சுகத்துல மோதம் இல்லை ந மோததே சர்வேஷா இந்திரியானாம் கதி உபரமதே அப்படி இருக்கும்போது இந்திரியங்களோட எல்லாத்தோடைய கதி நிற்கிறது ஆத்மீயவா அவசியது ஆத்மாவெல்லாம் தன்னுடைய சுரூபத்தில் தான் நிற்கிறது உத்தரபாரியா கிரகேத்திராதி காமானாம் காமானாம் சர்வேஷாம் இரண்ய மூலத்வா இரண்யே பரிசியத்தே சதி ஏ காமா மனோகதாக இரண்ய தியாகத்தோடைய பலம் அதுக்கு சொல்றது உத்தரபாரியா கிரகேத்திராதி காமானாம் சர்வேஷாம் இரண்ய மூலத்வா இரண்யம்னா எல்லா சம்பத்துடைய ஒரு கூட்டகம் அது அது இல்லைன்னா வேற அகார கிடைக்க வேண்டிய ஒன்றும் கிடைக்காது ஒரு பேருக்காக இருக்கேன் அவ்வளவுதான் இருக்கு புரிஞ்சு போகுது உத்தரபாரியா கிரகேத்திராதி காமானாம் சர்வேஷாம் இரண்ய மூலத்வா இரண்யே பரிசியத்தே சதி சர்வே காமே காமா மனோகதாக मनस्य अवस्थाना व्यावर्तन्ते व्यावृत्ता भवन्ति कामनिर्वृत्तो सत्यां कामप्राप्तयोः दुःखसुखयोः उद्वेगस्पृहे न भवतः एतस्य हितप्रज्ञ प्रस्तावे प्रपञ्चितम् ऐहिकयोः सुखदुःखयोः विक्षेपकत्वेन आमुष्मिकविषयराजेषु त्यागो भवति இகலோகத்துல இந்த மாதிரி ராகங்களும் காமங்களும் எல்லாம் நிச்சேபகரமா இருக்கிறதுனால லோகாந்தரத்தில் அப்படிதான் இருக்கும் முடிவு எடுக்கலாம் தியாகோ பவதி ஐஹிக சுகஸ்பிருஹா வித்தோஹி தத் திருஷ்டாந்தேன அனுமிதே ஆமுஷ்மிகே சுகே ராகவான் பவதி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள ஆகர்ஷணம் இருக்கிறவன் தானே இதோட உத்திருஷ்டமான விஷயங்கள் அங்கே இருக்கிறது வச்சிருந்தா அங்கே ஆகர்ஷணம் அதற்கு தானே ஆகர்ஷணம் வரும் இங்கே இல்லைன்னா அது நிஷ்டாந்தமா வச்சிருந்தா லோகாந்தரத்திலும் யாகம் வரப்போவதில்லை தஸ்மாத் ஐஹிகே நிஸ்பிருஹஸ்ய ஆமுஷ்மிகே ராகாபாவோ வித்யதே இகலோகத்துல விஷயங்கள்ல வைராக்கியம் வந்து விட்டுனா ஆமுஷ்மிகள் இருக்கிற விஷயங்களிலும் வைராக்கியம் வரும் ஏவம் சதி சர்வத்திர லோகத்வயேதி யௌ சுப அசுபௌ அனுகூல பிரதிகூல விஷயோ அயோட அனபிஸ்னேகா அதுல ஒன்றுடைய ஸ்நேகம் இல்லாம இருக்கிறது ஏகத்த தேசலாகி பிரத்யாசி பலட்சணம் அந்த மாதிரி தேசமும் இல்லாம இருக்கிறது தாபிருஷோ வித்வான் அசுபராஜனம் கணிததி புருஷம் ந தேசி அசுபம் பண்ணக்கூடிய ஒரு புருஷனே தேசிக்கிறதும் இல்லை அசுபகாரணம் புருஷம் ந தேசி சுபகாரணம் திருஷ்டுவா நதமோதம் பிராப்னோதி தேசமோகரஹிதோ யகுமான் ஆத்மன்யேவ சர்வதா அவதிஷ்டதே தஸ்ய சர்வஸ்ய சர்வேஷாம் இந்திரியாணாம் கதிஹி பிரவೃತ್ತಿஹி உபரமதே இந்திரியங்கள் விஷயங்களே பிரவர்த்திக்கிறது இந்திரியோபரதௌ
न कदाचिदपि निर्विकल्पकसमाधेर्विघ्नो भवति निर्विकल्पकसमाधिस्य विघ्नमो वर्तते तेषां का स्थितिरिति प्रश्नस्य संक्षेपविस्तराभ्याम् उत्तरं पूर्वमुक्तं तदेव अत्र पुनरपि हिरण्यनिषेधनं प्रसङ्गेन स्पष्टीकृतम् அப்படி இருக்கிறவர்களுடைய ஸ்திதி என்னங்கிறத முன்னாடி சொல்லியிருந்தாலும் இப்ப ஹிரண்யத்தை தொடக்கூடாது என்ற சந்தர்ப்பத்தை திருப்பி சொல்லியிருக்காங்க அத வித்வத் சந்நியாசம் உபசம்ஹரதி வித்வத் சந்நியாசத்தை உபசம்ஹரிக்கிறார் பூர்ணானந்தோக தத் பிரம்மாஹமஸ்மீதி கிருதகிருத்யோ பவதி இது பிரம்மா வேதாந்தேஷு பூர்ணானந்தோக பரமாத்மா இது நிரூபிதம் तद् ब्रह्म अहमस्मि इत्येवं सर्वदा अनुभवति अयं योगी परमहंसः कृतकृत्यो भवति कृतं कृत्यं येन सह कृतकृत्यं भवति तथा च स्मर्यते ज्ञानामृतेन कृतस्य कृतकृत्यस्य योगिनः नैवास्ति किञ्चित् कर्तव्यम् अस्ति चेत् न तत्त्वविद पिन्नाडि वदति इति செய்ய வேண்டியதும் இல்லைங்கிற ஒரு 5 ஸ்லோகங்கள் கிரந்தகாரனுடைய இது சொல்றேன் ஜீவன் முக்தி விவேகேன சமோஹார்த்தம் நிவாரயம் சுமர்த்தம் அகிலம் தேயா வித்யாதீர்த்தம் அபேட்சரம் மோதாமோதோ சம்பதி வேதாபேதோ தபதி லலிதோ புண்ணியபாதே விதீர்ணே மாயாமோகோ ஸ்வயம் அதிகதோ நஷ்ட சந்தேக விருத்தி शब्दातीतं अधिकर्यः शब्दातीतं त्रिगुणरहितं प्राप्य तत्त्वावबोधं मित्रैर्बिन्दे पथि विचरता को विधि को निषेधः तीर्थानि तोयपूर्णानि देवान् पाषाणमृण्मयान् योगिनो न प्रपद्यन्ते आत्मज्ञानपरायणाः अग्निर्देवो द्विजातीनां मुनीनां हृदिदैवतं प्रतिमास्वल्पबुद्धीनां सर्वत्र विदितात्मनां सर्वत्राप्रियवलयम् अग्निर्देवे विजातीनां विजानीयां देवः अग्नि विजानीयस्य देवः ईश्वरः अग्नि अग्निर्देवो विजातीनां मुनीनां हृदि दैवतं मुनियोटे उल्लु तन्नुடைய உள்ள प्रतिमासु अल्पबुद्धीनां சாதாரண வித்யா இருக்கிறவருக்கு பிரதிமை தான் ஈஸ்வரன் प्रतिमासु अल्पबुद्धीनां सर्वत्र विदितात्मनां ஈஸ்வர சம்பந்தம் இல்லாத ஒண்ணுமே பார்க்க முடியாது तत्वज्ञानिகள் सर्वत्र विदितात्मनां सर्वत्रावस्थितं शाब्दं न प्रपद्ये जनार्दनं ज्ञानचक्षुर्विहीनत्वा अन्धः सूर्यनियोजितं सर्वत्रावस्थितं शान्तं जनार्दनं ஞானதத்துவ இந்த ஞானதத்துக்கு யாருக்கு இல்லையோ அவரால அடைய முடியாது சூரியனிலோ உதிதம் சூரியன் உதித்தாலும் சக்தி இல்லாதவனுக்கு எப்படி பார்க்க முடியாது அந்த மாதிரி ஞான சக்தி இல்லாதவனுக்கு சர்வத்திராவஸ்திகம் ஜனார்தனம் சாந்தம் ஜனார்தனம் சக ஞாபகம் ந பிரபவதி இது ஸ்ரீ பரமஹம்ச பரிவாதனாச்சாரிய ஸ்ரீ பாரதீ தீர்த்த பகவத் சிஷ்ய श्रीमद् विद्यारण्य गुरु विरचितो जीवन मुक्ति विवेक संपूर्ण